அத்தனையும் பட்டு அசிங்கப்பட்டு கடைசியில் இந்த பயிற்சி இறைவன் நமக்கு கொடுக்குறப்போ அதை நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். இப்போ உங்களால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, என்னாலேயும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்லி கொடுக்குறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. எது உங்களை கரை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, உங்களுக்கு இறைவன் அருளால் இந்த உடல் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி மட்டும்தான் உங்களை மேல்நிலைக்கு அழைத்து செல்லும். இல்லாட்டினா சான்ஸே கிடையாது. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் கம்பல்சரி நீங்கள் பயிற்சி பண்ணணும். எப்படியாவது ஒரு 1 hour முடியலனாலும் ஒரு 10 நிமிஷமாக டக்குன்னு ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டு இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, டைம் கிடைக்குதுன்னு தெரியுதா போய் உட்காந்துடணும். 10 நிமிஷம் எதை பற்றியும் சிந்திக்காமல் போய் உட்காந்துடணும். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஓடுறதை நிறுத்துறதுக்கு தான் பயிற்சி எடுக்கிறோம். நைட்டு இறைவன் தூக்கம் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிக்கல அப்படின்னா நமக்கு நிம்மதியாக தூக்கம் வருமா? தூக்கன்ற ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான். இந்த மைண்டு ஓடுறதை நிறுத்துறதுக்கு தான் தூக்கம்ன்ற ஒன்றை கொடுத்துருக்கான். ஆனால் பாருங்க கொடுமை, இரவுலையும் நிற்க மாட்டேங்குது. அது எப்படிப்பா